கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. 22ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் என்று வாசிக்கிறோம். நம்முடைய உபத்திரவத்தின் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே, நிந்தைகளின் மத்தியிலே நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய சத்தத்தை நிச்சயமாகவே கேட்டு நமக்கு மறு உத்தரவு அருளி செய்கிறவராயிருக்கிறார். நம்முடைய உபத்திரவத்தை, பாடுகளை, கண்ணீரை ஒரு நாளும் அவர் ஒருபோதும் அற்பமாய் எண்ணுகிற தேவன் அல்ல. மனிதன்தான் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து, தோற்றத்தை பார்த்து, நம்முடைய தகுதியை பார்த்து நம்மை அற்பமாய் எண்ணுகிறான். ஆனால் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் நம்மை ஒருபோதும் அற்பமாய் எண்ணுவதில்லை. தம்முடைய முகத்தை நமக்கு மறைப்பதும் இல்லை. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், நான் அற்பமாய் எண்ணாமலும் நான் கூப்பிடும் பொழுது நான் கேட்கிற தேவனாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதை நாம் ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால், யாக்கோப்பு அங்கு ராகேலை அதிகமாய் சிநேகிக்கிறான். ஆனால் லேயாளை அற்பமாய் எண்ணுகிறான். அதை தேவன் கண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் நம்முடைய அற்பமான சூழ்நிலையை பார்ப்பாரானால் நமக்கு நிச்சயமாகவே அவர் நன்மை செய்கிறவராயிருக்கிறார். இப்பொழுது லேயாள் சொல்லுகிறார், கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார் என்று 33ஆம் வசனத்திலே நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அற்பமாய் எண்ணுகிறவனுடைய சத்தத்தை கேட்டு அருள் செய்கிற தேவன் இந்த லேயாளுடைய சத்தத்தை கேட்டு அவளுக்கான உத்தரவை அருளி செய்து நன்மைகளை வாய்க்க பண்ணினார். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலே இருந்தாலும் தேவனை நோக்கி நாம் கூப்பிடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் அற்பமாய் எண்ணப்படுவதை காட்டிலும் நாம் மற்றவர்களை அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று வாசிக்கிறோம். ஏனென்றால் நாம் அற்பமாய் எண்ணப்படுவோமானால் ஆபத்துக்குள்ளானவன் சுகமாய் இருக்கிறவனுடைய நினைவில் கூட இகழ்ச்சி அடைவான் என்று யோபிலே நாம் வாசிக்கிறோம். நாம் அற்பமாய் எண்ணப்படுவோமானால் அநேகருடைய நினைவில் கூட நாம் இகழ்ச்சி அடைகிறவர்களாய் இருக்கிறோம். ஆகவே நாம் மற்றவர்களை அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் அதை காண்கிறவராக இருக்கிறார். நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்தறிகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆனால் இப்படி அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை தான் தேவன் தெரிந்தெடுக்கிறார். உலகத்திலே உள்ளவைகளை அவமாக்கும்படியாக அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொள்கிறார் என்று வாசிக்கிறோம். ஆகவே ஒருவரையும் நாம் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போம். ஏனென்றால் நாம் நம்முடைய சூழ்நிலைகளின் மத்தியிலே இருக்கிறவர்களையும் நம்மோடு கூட இருக்கிறவர்களையும் பார்த்து நாம் அற்பமாய் எண்ணுவோமானால் நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயஸ்தானத்திற்கு முன்பாக நிற்போமே. ஏனென்றால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டியவர்கள். ஆகவே தேவனுக்கு முன்பாக எல்லாரும் சரி சமம்தான், இருக்கிறவன் இல்லாதவன் என்றில்லை. ஆகவே நாம் மற்றவர்களை அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போம். இங்கே ஆயக்காரன் பரிசேயனுடைய உவமையை நாம் பார்க்கும் பொழுது அங்கு தன்னை நீதிமான்கள் என்று எண்ணினவர்கள் சிலர் மற்றவர்களை அற்பமாய் எண்ணினதை பார்த்து இந்த உவமையை அங்கு இயேசு சொல்லுகிறார். கடைசியிலே இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று ஆயக்காரனை பார்த்து சொல்லுகிறார். ஆகவே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். மற்றவர்கள் நம்மை அற்பமாய் எண்ணுவதை தேவன் பார்க்கிறார். பார்த்து நமக்கு நீதி செய்ய அவர் போதுமானவர். ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தேவனை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். உடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்ற வேத வார்த்தையின்படி எங்களுடைய அற்பமான காரியங்கள் எல்லாம் சம்பூர்ணமாய் மகிமையாய் மாறட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.